இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 25ஆம் தேதி ஆணி 11ஆம் நாள் ஆணி அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் புதுவிதமான திருப்பங்கள் கண்டிப்பாக நிகழப்போகுது. அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பு என்னங்கிறத பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆணி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுபிட்சங்கள் பெருகும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு 12 ஆண்டுகள் தர்ப்பணம் செய்த திருப்தியை ஏற்படுத்தும். மறைந்த முன்னோர்களுக்கு முறையாக பித்ரு பூஜை செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களும் நிச்சயமாக அகன்றுவிடும். சூரியன் மிதுன ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆணி மாதம் என்று சொல்லப்படுது. இந்த ஆணி மாதம் இறை வழிபாடு மேற்கொள்ளத்தக்க ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது. இந்த ஆணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் தந்து உங்களுடைய முன்னோர்களை நீங்க வழிபடுவதனால குடும்பத்தில் சுபிட்சங்கள் பெருகலாம். அதே போல திருமணம் ஆகாத நேயர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கலாம். வீண் பண விரயங்கள் ஏற்படுவது கண்டிப்பா உங்க வாழ்க்கை விட்டு நீங்கலாம். சில நேயர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளை எடுப்பீங்க. ஆனால் அந்த முயற்சி உங்களுக்கு கை நழுவி போகலாம். ஆனால் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு நீங்கள் முன்னோர்களுக்கு இந்த மாதிரி தர்ப்பணம் செய்யறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்க போகுது. இதனால இந்த ஆணி அமாவாசை ரொம்பவே ஒரு முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. சாதாரணமாக அமாவாசையானது அனுஷம், விசாகம், சுவாதி நட்சத்திரங்களில் வருமானால் இந்த நேரத்தில் நீங்க செய்கிற சிரார்த்தம் ஒரு வருடத்திற்குரிய திருப்தியை உங்களுக்கு ஏற்படுத்தும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம் நட்சத்திரங்களில் வரும் அமாவாசை என்று செய்யப்படும் பிதிர் தர்ப்பணம் 12 ஆண்டுகள் பிதிர்களுக்கு திருப்தியை அளிக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா ஆணி மாத அமாவாசை அன்று நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, காலையில் குளித்துவிட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்களுக்கும் உறவினர்களுக்கும் திதி தர்ப்பணம் கொடுக்கலாம். வீட்டின் பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து தீபமேற்றி வழிபடலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் வைத்து தூபங்கள் கொளுத்தி மனதார வணங்கலாம். ஆணி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காய் அல்லது எலுமிச்சை பழம் வாங்கி அதன் மீது கற்பூரம் கொளுத்தி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகளை நீங்க கழிக்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் இந்த மாதிரி நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆணி அமாவாசை என்று உங்களுடைய வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். இதுதாங்க இந்த ஆணி மாத அமாவாசையோட சிறப்பு. இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பண ரீதியாக பார்த்தீங்கன்னா எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கலும் உங்கள் வாழ்க்கையில் நிறையவே இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்கள் உலகத்தோட பார்வையில பார்க்கும் பொழுது பிடித்தவர்களாக தெரிந்தாலும் உண்மையில் அவர்கள் மனதளவில் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள். உத்தியோகம், தொழிலில் மிகவும் ஆளுமை திறமை கொண்டவர்களாக செயல்படுவார்கள். அடுத்தவர்களுக்கு அதிக அளவு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை படைத்த நேயர் அப்படின்னு விருச்சிக ராசி நேயர்களை சொல்லலாங்க. குரு பகவான் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திற்கு இந்த காலகட்டத்தில் வந்துள்ளார். இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு இதனால பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற காரணத்தினால் பணவரவு உங்களுக்கு நன்றாகவே இருக்கலாம். சுப காரிய தடைகள் கண்டிப்பா விலகிடும். திருமணம் ஆகாத விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணம் நடைபெறும். ராகு 4ஆம் இடத்தில் இருப்பதால் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகலாம். இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆசிரியர்களை மட்டும் பகைத்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தலாம்.
தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட கல்வியில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு இருக்க போது. கலை, சினிமா, ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். அரசு மற்றும் அரசியல் துறை தொடர்புடையவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. இந்த காலம் மகளிருக்கு சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. வேலை வாய்ப்பு தேடுவதற்கு நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரமும் இந்த நேரத்தில் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளின் ஆதரவு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு முழுமையாக இருக்கலாம். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் கண்டிப்பா இந்த நேரத்தில் அதிகரிக்கும். கால்நடைகள், செல்ல பிராணிகள் வளர்ப்பால் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினியர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கலாம். இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு முக்கியமாக விருச்சிக ராசினியர்கள் எந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே கவனமா இருப்பது அவசியம். அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பணம் கையாளக்கூடிய விஷயங்களில் விருச்சிக ராசினியர்களுக்கு அதீத கவனம் கண்டிப்பா அவசியம். அதே போல எதிலும் பார்த்தீங்கன்னா ரகசியத்தை நீங்க பாதுகாத்து வைத்துக் கொள்வதே நல்லதுங்க. அதாவது உங்களுடைய ரகசியத்தை மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பது இந்த ஆணி மாத அமாவாசைக்கு பிறகு மிகுந்த நல்லதாக உங்களுக்கு இருக்கலாம். ரகசியங்களை நீங்க சொல்றதுனால அதன் மூலம் சில சிக்கல் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே நிறைந்திருக்கு. எந்தவித சிக்கலும் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களையும் ரகசியங்களையும் நீங்க பாதுகாத்து வைப்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அதே போல இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு பணம் விரயமாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. நகைகள் திருட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி இருப்பது அவசியம். அதே போல அதிக கவனம் எதிர இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்துவது அவசியம். ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலும் அலட்சியமா விடாமல் அதை உடனடியாக கவனிப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். பங்கு சந்தை, ஆன்லைன் முதலீடு இந்த மாதிரி விஷயத்துல எச்சரிக்கை வேண்டும். அதே போல சில மோசடி விஷயத்துல சிக்கக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசினியர்கள் எந்தவித சிக்கலையும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லா விஷயத்திலும் கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. எந்த அளவுக்கு பணத்தை நீங்க பாதுகாப்பா வைத்துக் கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம். அதே போல உங்களுடைய விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசியல் துறையினர் இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு எல்லா விஷயத்திலும் நீங்க கவனமா இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போது அதிக எச்சரிக்கை உங்களுக்கு அவசியம். இந்த மாதிரி விபத்துகளையும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்கு ஒரு பரிகாரம் நிச்சயமா நீங்க செய்யலாம். அதாவது இந்த நேரத்தில் நீங்க குல தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த ஒரு பாசிட்டிவான பலனை பெற்றுத்தரும். இதனால குல தெய்வத்துடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கலாம். குல தெய்வத்துடைய அருள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து கண்டிப்பா நீங்க தப்பிக்கலாம். அதே போல இன்னொரு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதால் காவல் தெய்வங்களை வழிபடுவது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை பெற்றுத்தரும். முக்கியமா இந்த பரிகாரத்தை முடிந்த அளவுக்கு விருச்சிக ராசினியர்கள் செய்து வருவது நல்லது. இந்த காலகட்டத்தில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை, கஷ்டங்கள், அதே போல ஏற்படக்கூடிய தடங்கள் அனைத்துமே விலகிடும். நிச்சயமா விருச்சிக ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. குல தெய்வத்தை வழிபடுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய உபாதைகளும் கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆணி அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசினியர்களுக்கு எந்த பலன் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்கள் எந்த மாதிரி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இந்த ஆணி அமாவாசையோட சிறப்பை தெரியாதவர்களும் இந்த வீடியோ மூலம் சிறப்பை முழுமையாக பார்த்து பயன் அடைந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.